Hi friends, welcome back. நான் உங்கள் ஹாஜா. நம்ம சேனலில் கிட்டார் டியூட்டோரியல் சீரிஸ் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு கிட்டார் டியூன் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோடைய நோட்ஸையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். முன்னாடி உள்ள டியூட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் கிட்டார் டியூட்டோரியல்ஸ் மட்டும் இல்லை, கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டியூட்டோரியல்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் லாஜிக் ப்ரோ, எஃப்எல் ஸ்டுடியோ மாதிரி மியூசிக்கல் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸும் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கேட்ஜெட் ரிவ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கிட்டார் டியூட்டோரியல்ஸோடைய ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் முடிச்சிருந்தோம். கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரிங்ஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா என்னென்னா ஒரு அப் டு 4 ஃப்ரெட் வரைக்கும் தான். 4 ஃப்ரெட்டே நம்ம ஆக்சுவலாக ரீச் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் ஒரு 3 நோட் பார்த்தோம். அதாவது வந்து இ ஓப்பன், ஃபஸ்ட் ஃப்ரெட் எஃப், தேர்ட் ஃப்ரெட் ஜி. செகண்ட் ஸ்ட்ரிங்கோட ஓப்பன் பி, ஃபஸ்ட் ஃப்ரெட் சி, தேர்ட் ஃப்ரெட் டி. ஸோ இது ரெண்டுமே ஒரு சிமிலராக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்லையும் செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் ஃப்ரெட் பொசிஷனுங்கிறது சேமாக இருக்குது. அடுத்து தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஓப்பன் ஜி, அப்புறம் செகண்ட் ஃப்ரெட் ஏ. ஓகேங்களா, இந்த 2 நோட்டு தான் நம்ம பார்த்தோம். ஃபோர்த் ஸ்ட்ரிங்கில் அதுலேயும் ஒரு 3 நோட் பார்த்தோம். இதிலோட ஃபிங்கர் பொசிஷன் கொஞ்சம் மாறும். அதாவது ஓப்பன் வந்து டி, அப்புறம் செகண்ட் ஃப்ரெட் வந்து இ, தேர்ட் ஃப்ரெட் வந்து எஃப். சேம் பொசிஷனில் தான் வந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்லேயும் நம்ம பார்த்தோம். ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் வந்து லாஸ்ட் கிளாஸில் தான் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதுவும் ஓப்பன் ஏ, செகண்ட் ஃப்ரெட் பி, தேர்ட் ஃப்ரெட் வந்து சி. சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் வந்து ஆல்வேஸ் சேம் ஆஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அதாவது பாட்டம் ஸ்ட்ரிங். இதுவும் இ தான், அதுவும் இ தான். பட் இது வந்து ஒரு 2 ஆக்டிவ் டவுனில் இருக்கும். ஸோ ஓப்பன் வந்து இ, ஃபஸ்ட் ஃப்ரெட் எஃப், தேர்ட் ஃப்ரெட் வந்து ஜி. இதில் உள்ள இப்போ எல்லா நோட்ஸும் நம்ம பார்த்தோம். இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெட் யூஸ் பண்ணோம், தேர்ட் ஃப்ரெட் யூஸ் பண்ணோம் இல்லையா. செகண்ட் ஃப்ரெட் நம்ம யூஸ் பண்ணல, மிஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் நம்ம செகண்ட் ஃப்ரெட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்ஸ்லேயும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ரெட்டு பண்ணல. சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ரெட் நம்ம ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் மாதிரியே பண்ணலை. இப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன நோட் நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து அந்த ஆக்சிடென்டல்ஸ்கிற அந்த ஒரு 3 சிம்பிள்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ப், ஃப்ளாட், அதுக்கு முன்னாடி இருந்தது செமிடோன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். செமிடோன்ஸ் இல்லை தான் ஹாஃப் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படின்னா கீபோர்டில் வந்து எவ்ரி நெக்ஸ்ட் நோட் அப்படிங்கிறது வரும். கீபோர்டை விட கிட்டாரில் வந்து ரொம்ப ஈஸி அது. ஆக்சுவலி கீபோர்டு அல்லது பியானோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆர் பிளாக் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே வந்து சிம்பிள். எப்படின்னா எவ்ரி ஃப்ரெட் இஸ் ஏ செமிடோன். இது ஒரு செமிடோன், 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 செமிடோன். ஓகே, அல்லது ஹாஃப் ஸ்டெப். டோனுங்கிறது அப்போ ஒரு செமிடோன் ஜம்ப் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ நம்ம முன்னாடி பண்ண எஃப்பும் ஜி இது வந்து ஒரு டோன் கைண்டில் வரும். ஓகேவா, அப்போது ஓப்பன் ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இ பண்ணோம், ஈயை விட ஜம்ப் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட் ஃப்ரெட்டே பண்ணோம். அப்போ ஈயும் எஃப்பும் வந்து ஒரு செமிடோனில் வந்து கணக்கில் வரும். அந்த வகையில் ஷார்ப்னா என்ன அப்படின்னா, ஷார்ப்போட டெஃபினேஷன் வந்து ஒரு செமிடோன் வந்து ரைஸ் பண்ணணும், அதோட சவுண்டில் வந்து ரைஸ் பண்ணணும். சவுண்டில் ரைஸுங்கிறது என்ன உங்களுக்கு, அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா இ ஓப்பன் பண்ணோம், அப்புறம் எஃப் பண்ணோம். ஸோ எஃப்பை விட ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இது எஃப் ஷார்ப். ஸோ அப்போ எஃப் ஷார்ப்போட டெஃபினேஷன் படி எஃப்லேருந்து ஒரு செமிடோன் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு ஹாஃப் ஸ்டெப். அப்போ எஃப் இங்கே இருக்குது, எஃப்போட ஒரு ஸ்டெப் நம்ம ரைஸ் பண்ணால் அதோட நேமிங் வந்து எஃப் ஷார்ப். ஓகே, இப்போ ஜி பண்ணுறோம். ஜி வந்து தேர்ட் ஃப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ ஜியை விட ஒரு ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதாவது செமிடோன் ரைஸ் பண்ணோன்னா ஃபோர்த் ஃப்ரெட்டோட நம்ம பண்ணால் தட் இஸ் ஜி ஷார்ப். ஸோ லிட்டில் ஃபிங்கரை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணக்கூடாது. லிட்டில் ஃபிங்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இதில் உள்ள நோட்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இ வந்து ஓப்பன் ஃப்ரெட், ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் வந்து எஃப், செகண்ட் ஃப்ரெட் எஃப் ஷார்ப், தேர்ட் ஃப்ரெட் ஜி, ஃபோர்த் ஃப்ரெட் ஜி ஷார்ப். ஓகே,
இந்த முதல்ல நீங்கள் வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ரைட். E F F sharp G G sharp, E F F sharp G G sharp. ஸோ இந்த மாதிரி சொல்லி பழகுங்க. இப்போது நீங்கள் இந்த கீழே நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷனோட சேர்த்து போட்டிருப்பார், ஸ்டாஃப் நோட்டேஷனோட பொசிஷனோட, அதையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரிங் வருவோம். இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ஃப்ரெட் மட்டும் தான் மிஸ் பண்ணிடணும் இல்லைங்களா. அப்போ ஓப்பன் வந்து B, ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து C பண்ணோம். ஸோ பியும் சியும் வந்து எதுவுமே ஸ்டெப் வந்து நம்ம ஜம்ப் பண்ணலை. அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு, BC அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செமிடோன் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ செகண்ட் ஃப்ரெட் என்னவா வரணும், சிலேருந்து ஒரு செமிடோன் வந்து ரைஸ் பண்ணுறோம். அப்போ சிலேருந்து ஒரு செமிடோன் ரைஸ் பண்ணுறப்போ சி ஷார்ப். அப்போது செகண்ட் ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஃப்ரெட் வந்து சி ஷார்ப். ஓகே. தேர்ட் ஃப்ரெட் டி ஆல்ரெடி பண்ணியாச்சு. அப்போது ஃபோர்த் ஃப்ரெட் என்ன ஆகும், டியை விட ஒரு ஹாஃப் ஸ்டெப்பு அல்லது செமிடோன் நம்ம ரைஸ் பண்ணுறோம், அதனால் அது டி ஷார்ப். ஓகே. இப்போது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன நோட்ஸ் பண்ணோம், பி சி சி ஷார்ப் டி டி ஷார்ப். ஓப்பன் பி, ஃபஸ்ட் ஃப்ரெட் சி, செகண்ட் ஃப்ரெட் சி ஷார்ப், தேர்ட் ஃப்ரெட் டி, ஃபோர்த் ஃப்ரெட் டி ஷார்ப். ஓகே. இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி, பி சி சி ஷார்ப் டி டி ஷார்ப், பி சி சி ஷார்ப் டி டி ஷார்ப். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேர்ட் ஸ்ட்ரிங் வந்தோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து ஜி பண்ணோம் ஓப்பன் இல்லையா, ஜி ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ரெட் பண்ணல, ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏ பண்ணோம். அப்போ ஜிக்கும் ஏக்கும் வந்து ஒரு டோன் டிஸ்டன்ஸ், அப்போ ஒரு செமி டோன் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு தாவி இருக்கோம். இப்போது ஓப்பன்லேருந்து எனி ஃபஸ்ட் ஃப்ரெட் நம்ம பண்ணோன்னா அது வந்து ஒரு செமி டோன் தான். ஓகேங்களா, ஹாஃப் ஸ்டெப். அப்போ ஜிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஃப்ரெட் பண்ணும்போது இட் வில் பிகம் ஜி ஷார்ப். ஜி ஷார்ப், ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து ஜி ஷார்ப் ஆகிடும். அப்புறம் ஏ செகண்ட் ஃப்ரெட்டு. அப்போ தேர்ட் ஃப்ரெட் என்ன ஆகிடும், ஏ ஷார்ப். சரிங்களா, ஏ ஷார்ப். இதில் ஃபோர்த் ஃப்ரெட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பி வந்துடும். ஏன்னா ஏ ஷார்ப்க்கு அடுத்தது வந்து பி வந்துடும். ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள நோட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்போடு சேர்த்து ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி. ஸோ ஓப்பன் ஜி, ஃபஸ்ட் ஃப்ரெட் ஜி ஷார்ப், செகண்ட் ஃப்ரெட் ஏ, தேர்ட் ஃப்ரெட் ஏ ஷார்ப், ஃபோர்த் ஃப்ரெட் பி. இது வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கான நோட்ஸ். இப்போது ஃபோர்த் ஸ்ட்ரிங் வருவோம். ஃபோர்த் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் வந்து என்ன பண்ணோம், டி. இப்போவும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து பண்ணலை, அப்போ வந்து ஒரு செமிடோன் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ டியை விட அது ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃப்ரெட் வந்து டி ஷார்ப். ஸோ ஓப்பன் டி, ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து டி ஷார்ப். செகண்ட் ஃப்ரெட் இ ஆல்ரெடி பண்ணிட்டோம். தேர்ட் ஃப்ரெட் எஃப், அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃப்ரெட்டு பாக்கி இருக்குது. அப்போ அது வந்து என்ன ஆகும், எஃப்க்கு அடுத்தபடியாக இருக்கு இல்லையா, அதனால் எஃப் ஷார்ப். ஓகே. இதோட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப். அகைன் டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வருவோம். ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் ஓப்பன் வந்து ஏ இல்லையா. அப்போ ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து என்னவாக இருக்கும், ஏ ஷார்ப். அப்புறம் செகண்ட் ஃப்ரெட் வந்து பி ஏற்கனவே பண்ணது, தேர்ட் ஃப்ரெட் வந்து சி பண்ணிட்டோம். அப்போது ஃபோர்த் ஃப்ரெட் என்னவாக இருக்கும், சி ஷார்ப். ஸோ இதில் உள்ள நோட்ஸ் ஏ ஷார்ப், பி சி ஷார்ப். அகைன் ஏ ஷார்ப், பி சி ஷார்ப், ஏ ஷார்ப், பி சி ஷார்ப். ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு சேம் ஆஸ் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், நோட்ஸ் வைஸ். நமக்கு பிச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் குறையும். இப்போ வந்து அதே மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட் ஃப்ரெட் ஓப்பன் ஃப்ரெட் வந்து இ, ஃபஸ்ட் ஃப்ரெட் வந்து எஃப், செகண்ட் ஃப்ரெட் எஃப் ஷார்ப், தேர்ட் ஃப்ரெட் ஜி, ஃபோர்த் ஃப்ரெட் ஜி ஷார்ப். ஓகே. இதே நீங்கள் என்ன பண்ணுவோம், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். இப்போது இதை வந்து நம்ம ஆர்டராக பண்ணுவோம். ஆர்டராக பண்ணுறது எப்படி ஆர்டர் பண்ணுவோன்னா, லோலேருந்து ஹையராக போவோம். அப்போ லோவஸ்ட் நோட்டுங்கிறது நம்ம சிக்ஸ்த்து ஸ்ட்ரிங்கில் பண்ணுற இ தான் வந்து லோ நோட் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்து ஸ்ட்ரிங். ஸோ இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். இந்த ஜி ஷார்ப்போடு அப்படியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் நோட் வந்து ஏ இல்லையா, அது வந்து எங்கே வருது, ஃபிஃப்த் ஸ்ட்ரிங்கோட ஓப்பன் ஏ, அப்புறம் ஏ ஷார்ப், பி சி ஷார்ப். ஆர்டராக வருது பாருங்கள். இப்போ சி ஷார்ப் முடிச்சிட்டோம். சி ஷார்ப் முடித்ததுக்கப்புறம் என்ன வரணும், டி வரணும். டி வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் ஸ்ட்ரிங்கோட ஓப்பனில் வருது. ஸோ டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப். இதுவும் உங்களுக்கு ஆர்டராக வரும். அடுத்து நீங்கள் இப்போ தேர்ட் ஸ்ட்ரிங் போனீங்கன்னா எஃப் ஷார்ப்பில் முடித்தோம்.
அப்போ எஃப் ஷார்ப்புக்கு அப்புறம் ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜி அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ரெட் ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஓகேங்களா? இதில் பி இருக்குது. பியை இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். பியை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், ஆர்டர் வருங்கிறதுக்காக. ஏன்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம ஓப்பன் வந்து ஸ்டார்டிங் வந்து பியில் வருது. ஓகேங்களா? அதனால் பி, சி, சி ஷார்ப், டி ஷார்ப் முடிச்சிட்டோம். டி ஷார்ப்புக்கு அப்புறம் இ வரணும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ஓப்பன் வந்து இ, அப்புறம் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். ஓகே? ஏன் இந்த தேர்ட் ஸ்ட்ரிங்கோடைய ஃபோர்த் ஃப்ரெட்டை நான் இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பி பண்ணோன்னா அடுத்து ஓப்பன் பண்ணாலும் பி வந்துடும், ரெண்டும் சேமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு பி பண்ணால் நமக்கு போதும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டர் நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி நான் எடுக்கல. அடுத்து ஓப்பன் பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 4 ஃப்ரெட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியாச்சு. சரியா? இந்த 4 ஃப்ரெட்டுக்கும் நம்ம கம்ப்ளீட் ஃபில் கொடுத்தாச்சு. இப்போ 4 ஃப்ரெட் வரைக்கும் நம்ம எந்த நோட்டையுமே மிஸ் பண்ணல. இது வந்து இப்போ வந்து ஷார்ப் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சிடென்டலில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டு. ஸோ ஃப்ளாட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ப்ளே பண்ணி பாருங்கள். மெமரைஸ் பண்ணிங்க, அதோட பொசிஷன் பார்த்துங்க, நொட்டேஷனில் எல்லாமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 6th ஸ்ட்ரிங் ஈலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோடைய 4th ஃப்ரெட் வரைக்கும் அப்படியே டோன் வந்து ரைஸ் ஆகும். அப்படி அதுதான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அசனிங். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து குரோமேட்டிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்ம ஃப்ளாட் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கீபோர்ட், கிட்டார், பியானோ, மியூசிக் தேரி அண்ட் தென் வோக்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ளே பை ஏர், அதாவது நீங்கள் கேட்குறது வாசிக்கிற மெத்தடில் வேணும்னாலும் சரி, அல்லது ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் இவங்களுடைய கிரேட் எக்ஸாம்ஸ்க்கும் நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ட்ரெயின் ஆகி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற இந்த லிங்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த ட்ரையல் கிளாஸை வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் ஃபர்தராக கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து ஒரு பர்டிகுலர் கிட்டார் மாதிரி ஒரு அக்கோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இஸ் த ஒன்லி மேஜிக். அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங், கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.